இன்னைக்கு என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்லேட் லாவா கேக் தான் செஞ்சிருந்தேன். கேக் செய்யறதுக்கு 1 கப் மைதா மாவு, 1/2 கப் நாட்டு சக்கரை, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/2 கப் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் நான் மாவு எதையும் சலிக்கவே இல்லை, டைரக்டாவே சேர்த்துக்கிட்டேன். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் பணியாரக்கல்ல எண்ணெய் இல்ல பட்டர் சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா கேக் பேட்டர் ஊத்திட்டு அதுக்கு மேல சாக்லேட் போட்டுட்டு அதுக்கு மேல கேக் பேட்டர் ஊத்திக்கலாம். கிட்டத்தட்ட பணியாரம் சுடுற மாதிரியே தான். ஒரு மூடி போட்டு மூடிட்டு கேக் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சாக்லேட் லாவா கேக் சூப்பராகவே வந்திருந்து. டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்தது. கேக் ஆறுனதுக்கு அப்புறம் கூட கேக்கில் உள்ள அந்த சாக்லேட் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது. இதெல்லாம் செஞ்சு பர்ஃபெக்டாக வரும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் கேக் சாப்பிட்டு வெயிட் போட்டுருமேன்னு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. என் பையன் கேக் சாப்பிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணா எங்கள் அம்மா செஞ்ச கேக்குன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாள் ஆசை சாக்லேட் லாவா கேக் செய்யணும்னு ஒரு வழியாக நீங்கள் நிறைவேறி கடைசியாக கொஞ்சமாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு சாக்லேட் சிரப் ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு.